ஐயோ 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 இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நமக்கு மட்டும் பிரச்சனை எங்க இருந்து தான் வருதோ எப்படிதான் வருதோ, ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனையை சமாளிச்ச நம்ம வாழ்நாள் சீக்கிரம் போயிடும்ல இருக்கு. இந்த பாரு, நீங்க எல்லாத்தையும் போட்டு யோசிச்சு யோசிச்சு அதுக்குள்ள மண்டையில வெள்ள முடிய வந்துருச்சு. இன்னும் ஒரு கல்யாணம் கூட பண்ணல. என்னத்த செய்ய? ஏம்மா, இப்ப இது எப்படி அம்மா கிட்டையும் கனிக்கிட்டையும் சொல்றது? என்ன நினைப்பா கனி? என்ன பண்ண போறேன்? அதுவும் வேணும் இதுவும் வேணும், அதுவும் முக்கியம் இதுவும் முக்கியம். ஐய, அது வேணான்னு இதை ஒதுக்க முடியாது, இது வேணான்னு அதை ஒதுக்க முடியாது. கலை, என்னாச்சு? வந்தது வராதமா என்னமோ புலம்பிக்கிட்டு நிக்கிறீங்க. எங்க எங்க மைனி அம்மா எங்க? ஆமா, உங்க தங்கச்சி எங்க? ஆளை காணோம். அத்தையும் கனியும் மார்க்கெட் வர போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆட்டா, அவங்களுக்கு இதான் கோயிலுக்கு போற நேரமா? நேரக்கட்ட நேரத்துல தான் கோயிலுக்கு போயிட்டு கிடப்பாங்க. இப்போ நான் எப்படி உண்மையை சொல்றது? என்ன பண்றது? எங்க அம்மா செல்லு எடுத்துட்டு போயிருக்காங்களா? அதெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காது. போனாலும் போன் பண்ணா ஒரு நாளும் போன் எடுக்காது. ஆனா நமக்கு பண்ண மாட்டேன், நாம எடுக்கலன்னா அப்பா காட்டு கத்து கத்தும். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவசரமான நேரத்துல நம்ம அர்ஜென்ட்டா புரிஞ்சுக்க ஒரு ஆள் இல்லையே. என்ன பிரச்சனை, என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே தெரியும். உங்களுக்குள்ளே போட்டு புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறது? மைனியோ, மைனி, எனக்கு இப்ப நீங்க தான் தெய்வமே. எனக்கு இப்ப நீங்க தான் ஒத்தாசி பண்ணணும். எனக்கு இப்ப உங்களை விட்ட வேற வழியா இல்ல. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க முதல்ல. மைனி, நான் அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும் மைனி. அம்மா கிட்ட சொல்லிட்டு போலாம்னு பார்த்தா வீட்டுல இல்ல. அப்புறம் உங்க தங்கச்சியும் வேற இல்ல. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் அந்த சொல்லிட்டு கிளம்புங்க. அப்படி அவங்க வந்தது சொல்லிட்டு போற அளவுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை மைனி. நான் இப்பவே கிளம்பி ஆகணும். மைனி, நான் போயிட்டு வரேன். அம்மா கிட்டையும் கனிக்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு வேலையா போயிருக்காப்புல, சாயங்காலத்துக்குள்ள திரும்பி வந்துருவோன்னு சொல்லிடுங்க, சரியா? அவர் முக்கியமா எனக்கு போனுக்குன்னு எதுவும் பண்ணி தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. போனா எங்க போயிருக்க, என்ன பண்றேன்னு போன் பண்ணி கேட்க மாட்டாங்களா கலை? அது எப்படி போன் பண்ணாம இருப்பாங்க? மைனி மைனி, ஏதாவது ஐயோ, சரி அவங்க பண்றப்ப நான் பேசிக்கிறேன். நீங்க பார்த்து பத்திரமா இருங்க. உங்களை வேற தனியா விட்டுட்டு போயிட்டுன்னு ஏதாவது சொல்ல போறாங்க. கோயிலுக்கு போயிட்டு நேரமா வந்துருவாங்கல்ல, நீங்களும் அவங்க கூட போக வேண்டியதானே? நீங்க வீட்டுல இருக்கீங்க, எப்ப பாரு வீட்லயே அடைஞ்சு கிடக்குறது. என்னதான் ஆளோ நீங்க. நல்லா இருக்கு கலை நீ சொல்றது. கல்யாணம் ஆன புது பொண்ணு இப்படிதான் கோயில் கோயிலா மாமியார் கூட சுத்திக்கிட்டு கிடப்பாங்களா? புருஷன் கூட எல்லாரும் அங்க இங்கன்னு போவாங்கன்னு பேரு. ஆனா ஓ அண்ணா எனக்கு அந்த குடுப்பனையில கொஞ்சம் கூட கொடுத்து வைக்கலையே. கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க. ராத்திரிக்குள்ள அண்ணன் வந்துடுறேன்னு சொன்னான், சரிங்களா? நான் ஒரு ஆளு மைனி, நான் கிளம்புறேன். அப்புறம் மைனி, ரூபா இருந்தா ஒரு 500 ரூபா கொடுங்களேன். என்கிட்ட சுத்தமா காசு இல்ல. அம்மா கிட்ட காசு கிட்ட வாங்கிட்டு போலாம்னு தான் வந்தேன். அம்மாவும் இல்ல. இருங்க எடுத்துட்டு வரேன். ஆனா எங்க போறீங்க எதுக்கு போறீங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்கல்ல. அதெல்லாம் சொல்ல முடியாத இடம் மைனி. சொன்ன பிரச்சனையாகி போயிடும். நான் போயிட்டு வந்து எல்லாத்தையும் விலை வரையும் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், இருங்க. உங்க தங்கச்சியை தான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. எல்லாம் ஆண்ட விட்ட வழின்ட்டு போக வேண்டியதை வந்து பாத்துக்க. இதா இருந்தாலும் நான் வரேன். காசு கேட்டீங்களே, மறந்துட்டீங்களா? மைனி, அக்கௌண்ட்ல போட்டு விடுங்க மைனி. கையில காசு வாங்கல நேரம் இல்ல. ஐயோ, என்னாச்சோ ஏதாச்சுன்னு தெரியலையே கடவுளே. திடுதுப்பட போன பண்ணி சொன்னா நான் என்ன பண்றது? இவர் எப்பவும் அப்படி எல்லாம் இருக்க மாட்டாரு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு? சரி, இங்கேயே அவசரமா போறாரு போல இருக்கு. போயிட்டு வரட்டும். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம தங்கச்சிக்கு என்னவா பயந்துட்டு போறாரு பத்தியா? கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னா இவங்க 2 பேரும் என்னையும் தேவாவையும் ஓரம் கட்டி எனக்கு முன்னாடி டாப்ல போயிடுவாங்க போல. எப்பப்பப்பப்பா, என்ன புழுக்கமா புழுங்கி தொலைக்குது. நம்ம வீடு காத்தோட்டமா இருக்கிறதுக்கே இந்த நிலைமைனா, இந்த ஒரே ஒரு ரூமுக்குள்ள 9 பேர் அடைஞ்சு கிடக்குறாங்க. அவங்கெல்லாம் பாவம். இந்த பேனாவது ஒழுங்கா ஓடி தொலைதா பாரு, அதுவும் ஓட மாட்டேங்குது. அதுக்கேற்ற மாரி இந்த கரண்ட் 1 மணி நேரத்துக்கு 9 மணி நிறுத்தி வைக்கிறானுவன். வெய்ய நல்லதான் கரண்ட் நிப்பாட்டுவானுவன். எங்க இவ்வளவு வாரம்னு சொன்னாலுமே ஆளை காணும். அப்படியே செத்து அந்த மரத்து நிழலா பார்த்து உட்காந்து கிடந்துட்டு வாரும். மத்தியானத்துல வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் படுத்து தூங்கலாம்னு பார்த்தா இந்த கரண்ட் தொல்லை காத்து தொல்லை தாங்க முடியல. கொஞ்சம் கண்ணை மூட விடுதா பாரு. நல்ல தூக்க வர நேரமா பார்த்துதான் கரண்டா நிப்பாத்திடுறானவன். சின்ன பிள்ளை நல்லா பாத்தியாடி, அந்த பையன் தானே அது? யாசந்தி, என் கண்ணேன கூடா நல்லா என் கிட்ட வரையில தான் பார்த்தேன். அவனேதான் எந்த கோயில்ல வேணா அடிச்சு சத்தியம் பண்ணுவேன். அந்த பையதான். சீ, இவன் இப்படி எல்லாம் இருப்பான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்னங்கடி வரையிலே மனமனங்கிறீங்க, குசு குசுங்கிறீங்க. என்கிட்ட எந்த செய்தியும் சொல்ல மாட்டீங்களா என்ன? அக்கா, அது ஒண்ணும் இல்லக்கா. நம்ம ஊரையே அசிங்கப்படுத்த ஒருத்தி வந்து இங்க குடும்பம் நடத்துறாள்ல, அவளை பத்தின கதைதான். யார்கிட்டயம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் விளங்கலையே. உனக்கு என்னதான் விளங்கும்? இது சொல்லுங்கடி. இக்கா, யாரும் இல்ல, இந்த சின்ன பொண்ணு வீட்டுக்கு பக்கத்துல ரகுன்னு ஒரு பையன் இருந்தானே, வெளியூர்ல இருந்து கூட ஒரு பொண்ணை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிருந்தா பாருங்க. ஆமா, தூக்குப்படி செத்து போயிட்டானே அந்த வயலா. கேட்டி என்னடி எதுவும் பேகி அலையிறானா? அப்பமே நினைச்சான். அவன் பேயாவும் அலையில நாயாவும் அலையில. அவன் பொண்டாட்டி பின்னாடிதான் இந்த ஊரு பயில எல்லாம் அலையிறானுவன். அவளு நல்லா அதுக்கு ஏத்த மாதிரி பல்ல காட்டிக்கிட்டு சுத்துறான். யாரு சொல்றீங்க? அந்த தித்தியாவா? திட்டி, அந்த பிள்ளைல அப்படி இருக்காதடி, நல்ல பிள்ளையாதான் தெரியுது எனக்கு. உனக்கு தெரியும், அப்படியே யார பார்த்தாலும் நல்லவங்களாட்டம். இப்ப நானும் சின்ன பொண்ணு கண்ணால பாத்துட்டு வந்தோம்க்கா. கருமாந்திர கண்டாவி. ஒருத்தனை விட்டு வைக்க மாட்டாப்புல இருக்க. சின்ன பொண்ணு இருக்கிறவனுக்கு ஒரு பொண்டாட்டி, இல்லாதவனுக்கு ஊரெல்லாம் பொண்டாட்டி. அந்த கதை மாதிரி தானே இவளுக்கு. நம்மள மாதிரி புருஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆளு, அவள மாதிரி புருஷன் இல்லாதவங்களுக்கு ஊரெல்லாம் ஆளு. வசந்தி,
தெரியாத ஒருத்தவங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசாத வசந்தி. நாளைக்கு நமக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா நம்மளே 4 பேர் இப்படிதான் பேசுவாங்க. எனக்கே அந்த நிலைமை வரப்போகுது. அந்த கேடு கட்ட சிறுக்கி ஊரை சுத்துறதுக்காக புருஷனை கொண்டு போட்டா நான் என்ன அப்படியா பார்த்துட்டு பண்ணி இவ எப்படி எல்லாம் பேசுறல. சரி நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும். அப்படி அந்த புள்ள யாரதான் பாக்குது, யார்கிட்ட தான் பேசுது? வேற யாரு? உன் நாத்தநகர் இருக்கால தங்கமயிலு தாமரை, அவ மவளை ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுத்தால, பண்ணையாரு வீடு. ஆமா, லீலாவதி அம்மா வீடு. அந்த லோலாவதி அம்மாவோட சின்ன மவன் தான். சும்மா அப்படி எதுவும் சொல்லாதீங்கடி அந்த பிள்ளைய பார்த்து. பாத்தியா இதையே நம்பல. அப்ப இப்ப கண்ணால பாத்துட்டு வர நாங்க என்ன சும்மா குருட்டிச்சிருக்கிய? இது நிஜமாவ சொல்றீங்க? ஆமாக்கா, அவளோட அழும்பு தாங்க முடியல. இப்ப இந்த பையல அவ கூட சேர்ந்துக்கிட்டு அவ வீட்டுல இட்டுட்டு வந்து அவளை விடுறது என்ன, அவளை அங்க வண்டியில ஏத்திக்கிட்டு போறது என்ன, ஊரை சுத்துறது என்ன, எப்பா ஊரே சிரிச்சு காரிய துப்புது. இது இதை நான் ஒரு நாள் நம்ப மாட்டேன். அந்த பையன் அப்படி கிடையாது, அந்த பொண்ணு அப்படி கிடையாது. 2 பேரும் உண்மையா அப்படியே பழகிறதா இருந்தாலும் அப்படியெல்லாம் விடக்கூடாது. நாம 4 பேர் நல்ல மரியாதையா இருக்கிற இடம், வர இடம், போற இடம் நம்ம தெருவுல இந்த மாதிரியா? கிளம்பு, இப்ப போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடணும். ஐயா நீ என்ன இந்த வம்புக்கு நான் வரல. எவ்வளவு எங்கேயாவது எப்படியாவது போகட்டும், என்னையெல்லாம் சேர்க்காத. அவகிட்ட போய் யார் வாய கொடுப்பா? சின்னப்பனே, உண்மை தெரியாம யாரையும் பேசக்கூடாது. எதுவா இருந்தாலும் வெட்டு 1 துண்டு 2 நேருக்கு நேரா கேட்டணும். சின்னப்பனே, உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க பாட்டுக்கு தனியா இருங்க, நான் போய் கேக்குறேன். அந்த பையலும் இப்ப எங்களுக்கு சொந்தக்காரன் மாதிரி தானே? ஆமா ஆமா ஏக்கா, உன் அண்ணமாவ கனி இருக்காளே அவ பின்னாடி தான் சுத்தனா. எல்லாம் பணம் இருக்கிற திமிருதான்க்கா. இம்புடுனால உன் அண்ணமாவ பின்னாடி சுத்திட்டு கிடந்தேன். இப்ப அவளை கட்டி விட்டுட்டாமல இருக்கு, இவ பின்னாடி சுத்த ஆரம்பிச்சுட்டேன். ஒருவேளை 2 பேரையும் வச்சு ஓட்டுறானா என்னவோ? என்னடி சொல்ற? என்ன நீங்க இப்படி வளருங்க? வா நேருக்கு நேரா போயிட்டு அவளை என்ன எதுன்னு கேட்டுவிட்டு வரும். நாமளும் 2-3 பொட்டப்பிள்ளைய வச்சிருக்கோம். அப்புறம் இதை பத்தி இன்னொருத்தன் கத்துக்கிட்டா என்ன பண்றது? இப்படிப்பட்டவன இனி இந்த பக்கம் வர விடக்கூடாதுடி. என்ன பண்ண? அக்கா சொல்றது சரிதான். இன்னைக்கு அவ வீட்டுக்கு வந்தவன் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு? பாத்துட்டு பண்ண, இன்னைக்கு அவனா நாமளால பாத்துக்கலாம். அப்ப ஏதோ ஒரு முடிவோட தான் போறீங்க. இன்னைக்கு அந்த கருவாப்பையிலோட கலவனத்தை எதெல்லாம் கண்டுபிடிச்சு அவனை ஊர் முன்னாடி கட்டுப்பட வச்சு அவனை பாரு என்ன பண்றான்னு பாரு. பொண்ணுங்கன்னா அவனுக்கு அவ்வளவு இலக்காரம் போயிடுச்சா? அங்க ஒரு ஆளு இங்க ஒரு ஆளு. எப்பப்பா இன்னும் எத்தனை ஆள் வச்சிருப்பான்னு தெரியலையே. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச இப்படி தெரியாம என்ன எத்தனை இருக்கோ? ஏக்கா உன் அண்ணன் அவளுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? அவனை போய் பாத்துக்கிட்டு கிடந்த நான் கூட அவனை நல்லவன் நினைச்சிட்டேன். சீ, பேசிக்கிட்டு இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. சின்ன பண்ணே, வா நேருக்கு நேரா போய் பார்க்கலாம். அம்மா, ஐயோ சுரம் என்ன இப்படி அடிக்குது, தலையெல்லாம் வலிக்குது. கலை வேற வரானா என்னன்னு தெரியல. கலைக்கு நம்ம ரொம்ப தொந்தரவு கொடுக்குறோம். பாவம் அவனை, வீட்டில் நிறைய பிரச்சனையோட இருப்பான். இடையில நாம வேற அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டு. வித்யா வித்யா, அவசரமா என்னை கிளம்பி வர சொன்னீங்க, என்னாச்சு? கலை வந்துட்டியா? வா கலை. நேரத்துக்கு ஆபீஸுக்கு போகாம வீட்ல என்ன பண்ற? கலை ஒரு மாதிரி டல்லா இருக்கியே, என்னாச்சு உனக்கு? காட்டு. ஐயோ என்ன நித்யா, இப்படி ஜுரம் கொதிக்குது. இப்பதுல இருந்து உடம்பு சரியில்லை, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஹாஸ்பிட்டல் போனியா? வா எழுந்துரு, முதல்ல போய் ஒரு ஊசி போட்டுட்டு வரும். அடிக்கடி இப்ப மழை வர்றதால எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் காய்ச்சல் அடிக்குது. ஐயோ நீ வேற ஒரு கவனமே இல்லாத அது இதையும் வாங்கி சாப்பிட்டுருப்ப. எழுந்துரு வித்யா, நான் பட பேசுறேன், நீ அமைதியா இருக்க. இல்ல கலை வேணாம், இன்ஜெக்ஷன்லாம் வேண்டாம். நீ போய் டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயேன். அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். என்னால சுத்தமா எழுந்திருக்க கூட முடியல. சரி என்ன பண்றதுன்னு தெரியல. சரி டேப்லெட் போட்டால் தான் உடம்பு சரியா போகும்னு உன்னை வர சொன்ன கலை. என்னை மன்னிச்சிரு. ஏற்கனவே நீ ரொம்ப வேலையா இருந்திருப்ப, இடையில நான் வேற உன்னைய கஷ்டப்படுத்துறேன். என்ன வித்யா, நீ இப்படி தனியா கஷ்டப்படையில என்ன? நீ உனக்கு ஹெல்ப் பண்றதோட வேற என்ன வேலை எனக்கு? உனக்கு மேலுக்கு முடியலன்னு போன்லயே சொல்லியிருந்தேன்னா நான் கூட துணைக்கு அம்மாவை எது கூப்பிட்டு வந்திருப்பேன். இப்ப பாரு, உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுருப்பேன். என்ன நீனு? இல்ல கலை பரவாயில்ல, எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா சொல்லு. அவசரத்துக்கு கூட உதவி பண்ண யாரும் இல்லாத அனாதையா போயிட்டேன். அம்மா அப்பா யாரும் வேணாம்னு ஒருத்தரை நம்பி வந்தேன். ஆனா அவனும் என்னை எப்படி நிற்கதையா நிக்க வச்சுட்டு போயிட்டான். இந்த மாதிரி ஆபத்துல ஹெல்ப் பண்ண கூட இப்ப யாரும் இல்ல கலை. என்ன நித்யா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு நான் இருக்கேன், என் அம்மா என் அண்ணன், நாங்க எல்லாம் இருக்கோம். ஆனா அன்னைக்கே உன்னைய வா என் கூட வந்து தங்கிக்கன்னு சொன்னேன், நீ தான் கேட்கல. அப்பப்போ நான் உன் கூட பைக்ல வர்றதுக்கே எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க கலை. வேணா கலை. என்ன சொல்றது? ஐயோ உன் கஷ்டம் அவங்களுக்கு தெரிய போதா என்ன? என்ன நித்யா நீ? சரி இரு, சாப்பிட்டியா? நம்ம கிச்சன் எங்க இருக்கு? நான் போய் உனக்கு ஏதாவது சமைக்கிறேன். வெந்நீர் சுட வச்சு எடுத்துட்டு வரேன், இல்ல டீ எதுவும் போட்டு தரட்டுமா? கலை அதெல்லாம் வேண்டாம். நீ பார்த்தாலே தெரியுது நீ சாப்பிடவே இல்லைன்னு. இரு, 2 நிமிஷத்துல சமைச்சு எடுத்துட்டு வரேன். மாவுக்கும் ஏதாவது இருக்கா? ஃப்ரிட்ஜில் தோசை மாவு இருக்கு கலை. இரு கலை, நான் வந்து தோசை சுடுறேன். என்ன நீ வந்து தோசை சுட போறியா? அப்ப தோசைலாம் சுட முடியுதுல்ல, நீயே பாத்துக்க, நான் கிளம்புறேன்.
உன்னை பார்த்தாலே தெரியுது, எழுந்து நிக்கிறது கூட நாடி இல்ல. தோசை சுட போறாளாம் தோசை. சும்மா உக்காரடியே. ச்சே பாவம், தனியா என்ன பண்ணான்னு தெரியல. ஏதோ நம்மளை கூப்பிட்டால, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் போச்சு. ஆனாலும் இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. இவன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. பொண்ணுங்க தனியா வாழறது ரொம்ப கஷ்டம்தான் போல. படுபாவி, இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்கிட்டு போயிட்டான். அவனு சொல்ல என்ன இருக்கு? ஆண்டவன் யாருக்கு எப்ப சாவு கொடுப்பான்னு யாராலையும் சொல்லவா முடியும்? அவன் காலம் போய் சேர்ந்துட்டான். இப்ப இவளோட வாழ்க்கை இந்த மாதிரி கேள்விக்குறியா போய் நிக்குது. சரி, சீக்கிரம் சாப்பாடு செஞ்சு கொடுப்போம். அவளை பார்த்தாலே தெரியுது, பட்னில எப்படி செத்து போய் கிடக்குறா பாரு அவன் மூஞ்சி. கலை, நிஜமா சொல்றேன், உன்னைய மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு பொண்ணு தனியா இருந்துட்டா போதும், பசங்க அவகிட்ட தப்பா நடக்க எப்படியெல்லாம் முயற்சி பண்றாங்க. ஆனா நீ ஸ்கூல் படிக்கும்போது நாம 2 பேரும் ஒருத்தர் விரும்பணும்னு தெரிஞ்சும், இப்போ என் வீட்டுக்காரர் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்ச பின்னாடி என் மேல அதே அன்போடையும் அக்கறையோடையும் இருக்கியே. வாழ்க்கையில ஆண்டவன் உன்னையே என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சதை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஏன் நித்யா, குளிக்கிறதுக்கு வெண்ணி போடுற? குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்த முதல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் பாரு. இல்ல கலை, அதெல்லாம் வேணாம். என்ன அது வேணா இது வேணும்னு சொல்லிக்கிட்டே? நல்லா முடியல, நான் வந்தா ஏதாவது சொல்லி செஞ்சு கொடுப்பேன்னு என்னை கூப்பிட்டேன். அப்புறம் என்ன அமைதியா நான் சொல்றதை கேட்டா நான் இங்க இருப்பேன் நித்யா. இல்ல நான் படுக்கு போயிடுவேன். சரி கலை, வெந்நியெல்லாம் வேணாம், பச்சை தண்ணியிலே குளிக்கிறேன். என்ன அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது? சரி, வெந்நியே போடு. நித்யா, நித்யா, ராசாத்தி அக்கா குரல் மாதிரி இருக்கு. அக்கா, நித்யா எங்க இருக்க? வெளியே வா கொஞ்சம். நித்யா யாரு? பக்கத்து வீட்டு அக்கா வந்திருக்காங்க. நேத்தே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்களுக்கு தெரியும், அதான் விசாரிக்க வந்திருப்பாங்க போல. உள்ளேயே இரு, வெளியே வராத. என்னத்துக்கு நான் உள்ளே இருக்கணும்? நான் என்ன திருடன் நானே? இரு, யாரு என்ன நான் பாத்துட்டு வரேன். நீ இரு உள்ளேயே. கலை வேணாம், இருக்கான்னு தெரிஞ்சா அவங்களாம் ஏதாவது பேசுவாங்க. நான் வாசல்லே வரும்போது ஊரே ஆனு வேடிக்கை தான் பார்த்துச்சு. யாராவது ஏதாவது பேசுறா என்ன? பேசுனா பேசட்டும். எதுக்கு வந்திருக்காங்களா அப்ப? எப்படி என்னை பத்தி விசாரிக்க தான் வந்திருப்பாங்க. இரு நான் போய் பாத்துக்கிறேன். பாத்தியா அக்கா, இன்னும் வரல பாத்தியா? இங்கேதான் அவனை ஒளிச்சு வச்சுட்டுதான் வெளியே வருவா பாரு. அப்படியே ஒண்ணும் தெரியாத பூனையாட்ட வருவா பாருக்கா. இந்த புனியா பால் குடிக்குமான்ற கதை தான் இவ கதை. எப்பா என்னம்மா நல்ல மாதிரி நடிக்கிறா. பிசாம இருங்கட்டி, வரட்டும் அவ. அக்கா வாங்கக்கா வாங்க. நாங்க வரதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு முன்னாடி யாரோ வீட்டுக்கு அழையா விருந்தாளி வந்திருக்காங்க போல. என்னம்மா உள்ளுக்குள்ள ஒரே பெச்சு சத்தம் சிரிப்பு சத்தமா கெக்கப்புன்னு தெரு முக்குடு வரைக்கும் கேக்குதே. ஏடி உள்ளத சொல்லுடி, இல்ல அத என்னத்துக்கு இழுத்து வச்சு சொல்ற? ஏமா இன்னைக்கு வேலைக்கு போகலையா? இல்லக்கா, கொஞ்சம் உடம்பு முடியல, அதனாலதான் லீவு. சரி சரி. அப்புறம் என்ன இன்னைக்கு என்ன தடபுடல விருந்தா உன் வீட்டுல? எங்களெல்லாம் சாப்பிட கூப்பிட மாட்டியா? இந்த பக்கத்துலயே தான் இருக்கோம் நாங்க. நாங்களாம் உன் கண்ணுக்கு தெரியவே இல்லை போல இருக்க. எங்கேயே யாரையே கூப்பிட்டுட்டு வந்திருக்க? இல்லக்கா, எனக்கு உடம்புக்கு முடியல, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போவ என் ஃப்ரெண்டை வர சொன்னேன். இக்க ஃப்ரெண்டாமுக்கா? இந்த காலத்துல என்னதான் புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் எல்லாரும் ஃப்ரெண்டு தானே சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்கும் போல. வசந்தி அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லக்கா, அவன் என் ஃப்ரெண்டு. நாங்க என்னம்மா நினைக்க போறோம்? உன் வீட்டுக்கு யாராவது வராங்க போறாங்க, அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை இருக்கு? உன்னைய நல்ல பிள்ளைன்னு நினைச்சதுதான் எங்களோட தப்பு. இந்த பரமா நித்யா, அக்கம் பக்கத்துல நாங்கெல்லாம் பழங்குறோம், நீ பண்றது கொஞ்சம் கூட சரி கிடையாது. உன்னைய நல்லவனு சொல்லி தானே எங்க கூடி வச்சிருக்கோம். நீங்க எப்படி இருப்ப? அக்கா நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏக்கா, உங்களுக்குலாம் உடம்புக்கு முடியலனா உங்களை பார்க்க உங்க வீட்டுல உங்க புருஷன் இருக்காரு, உங்க பிள்ளைங்க இருக்கு, மாமனார் மாமியார்னு அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு யாருக்கா இருக்கா? அது என் ஃப்ரெண்டுக்கா. நான் ஒன்றும் அவனை திருட்டு தரமா இங்க வர சொல்லல போக சொல்லலையே. எல்லாரும் பாக்குற மாதிரி தானே வரான் அவன். இதெல்லாம் அவன் காதுல விழுந்த என்ன நினைப்பான் தெரியுமா? ஏக்கா, ஒரு பொண்ணு தனியா இருந்து ஒரு பையன் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டா உடனே அது தப்பான பழக்கம் தானா? அப்ப உண்மையான நட்புங்கிறதே கிடையாதாக்கா? நல்லா ஒவ்வொரு கேள்வியும் செருப்பால் அடிக்கிற மாதிரி இல்ல கேக்குற. நாம தான் அவசரப்பட்டு இங்க வந்துட்டோமோ. உன்னைய பத்தி எங்களுக்கு தெரியும் நித்யே, இருந்தாலும் அக்கம் பக்கத்துல இருக்கிறாளோ உன்னைய பத்தி பேசும்போது அதை காது கொடுத்து எங்களால கேட்க முடியல. சரி, நம்மளா ஒண்ணு முடிவு பண்றதுக்குள்ள நம்ம நேரா போய் நித்யாவை கட்டிக்கலாம்னு தான் நாங்க வந்தோம். நித்யா, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சுக்கிட்டு நீ எல்லாரையும் நம்பி பழகாத, சரியா? எல்லாரும் நல்ல பையலா இருக்க மாட்டானுவ. ஆரம்பத்துல இப்படித்தான் நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு வந்து உழுந்து செய்வானுவ. உனக்கா துணைன்னு யாரும் இல்ல, கேட்கறதுக்கு ஆள் இல்ல. எங்கேயாவது ஏமாத்திட்டு போயிட்டானா அப்புறம் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எல்லாரும் எங்களை தானே கேள்வி கேட்பாங்க. நீ சின்ன பொண்ணு, இப்ப நாங்க சொல்றது உனக்கு புரியாது, சரியா? அந்த லீலாவதி மோகன் தானே வந்திருக்கா, அவன் சரியான பொறுக்கி பயப்பட தானே தெரியுறான். அவனெல்லாம் எப்படி நடு வீடு வரைக்கும் விடுற? ஏதோ வந்தானா மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தானே வெளியே அனுப்ப வேண்டியதானே? இத்தனை நாளா என் அண்ணன் மாமா பின்னாடி சுத்தினா இப்ப உன் பின்னாடி சுத்திக்கிட்டு கிடக்குறானே. அக்கா, கலை நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாதுக்கா. யாரோ அவனை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. கலை நான் பேசிக்கிறேன், நீ இந்த பக்கம் வா. இரு நித்யா, இரு
உங்க பேசுறத கொஞ்சம் கேட்டுட்டு தான் போமா. என்னைய பத்தி தானே பேசுறாங்க, அதுக்கு நான் தானே பதில் சொல்லணும். என்னம்மா, என்ன கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? நேரா என்கிட்டயே கேளுங்க. ஏப்பா, அக்கம் பக்கத்துல நாங்க வயசு பொண்ணுங்களை வச்சிருக்கோம். நீ பண்றதெல்லாம் சரியா இருக்கா? இம்புட்டு நாள் என்னன்னா என் அண்ணன் மாவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப இவ கூட சுத்துற. என்ன பணம் இருக்குன்ற திமிரா? அல்ல கேளுக்கா, அப்படி கேளுக்கா. இவன மாதிரி ஆளுக்கலாம் இந்த மாதிரி யாரும் இல்லாத பொண்ணுங்களை ஏமாத்துறது தானே வேலை. எப்படி தேடி பிடிச்சிருக்கான் பாரு. கேட்க நாதி இல்லாத பொண்ணுங்களா பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கான். ஏக்கோ பேசிட்டீங்களே? ஏக்கா என்னக்கா இதெல்லாம் சொல்லுக்கா. என்னைய பார்த்தா உங்களுக்கு என்ன அப்படியே தெரியுது? உன்னைய பார்த்தா அப்படி தெரியல தம்பி, நீங்க பண்றதெல்லாம் அப்படித்தான் இருக்கு. நாங்கன்றதோட பேச்சுக்கு பேச்சா போகுது. இதே வேற ஆளுகளா இருந்தான்னா வச்சுக்கேன், உன்னைய நேரம் எதை கொண்டு அடிச்சு துரைச்சிருப்பாங்கன்னு தெரியாது. என்ன நானும் சரி போனா போது பொம்பளைங்களாச்சுன்னு பம்மிக்கிட்டு போனா ரொம்ப ஓவரா பேசுறீங்க. என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? எந்த பொண்ணு எங்க இருக்கும், யாரு போய் ஏமாத்தலாங்கிற மாதிரி இருக்கு. சும்மா எதுவும் தெரியாத மாதிரி வந்து பேசிக்கிட்டு நிக்காதீங்க, தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க. ஒரு பொண்ணு பையனும் பேசிட்டாலே தப்பு தானே? இல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு உதவி பண்ண அந்த பையன் எப்படி கெட்டவனாதான் இருப்பான், அவன் அந்த பொண்ணை ஏமாத்துருவான். அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டது இல்ல. ஏக்கா இவன் என் ஃப்ரெண்டு, ஸ்கூல்ல இருந்து நாங்க ஒன்னா படிச்சவங்க. இவ்வளவு கஷ்டப்படுறா, அக்கம் பக்கத்துல நீங்க இருக்கீங்க, வந்து அவளுக்கு அக்கறையா எதுவும் செஞ்சு கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி அபாண்டமா அவன் மேல பழி போடுறீங்களே. இப்ப நீங்க இருந்து செய்ய வேண்டியதுதான் நான் செய்யறேன். இவளுக்கு நீங்க யாருக்கா இருக்கா? 4 பேர் இப்படி கதை கட்டி விடுறதாலதான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையே வீணா போகுது. உங்க அண்ணன் பொண்ணு கனி இருக்காள, ஆமா அவ பின்னாடி சுத்தினந்த. ஆனா அந்த பிள்ளை என்னோட சின்ன பிள்ளை, படிக்கணும், காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும். அதனால சரின்னு சொல்லிட்டு இப்ப பேச வேணாம்னு அப்படியே ஒதுங்க போயிருக்க. அது உங்களுக்கு பிடிக்கலையே என்ன? இப்பவுமே சொல்லுங்க. ஜாலியா எல்லா பசங்களை மாதிரியும் நானும் உங்க பிள்ளைய வச்சுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு கிடக்குறேன். என்ன சம்மதமா? இல்ல நெத்தில அடிக்கிற மாதிரி கேக்குறானே. அப்ப உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா தம்பி? ஒன்னும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. ஏக்க தேவையில்லாத பனைமரத்துக்கு அடியில நின்று பாலை குடிச்சாலும் அது கல்லா தானே தெரியும். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பொண்ணு பையனை பாத்துக்கிட்டாலே தப்புன்னு சொல்லி விட்டதாலதான் நீங்களே இப்படி பேசுறீங்க. நல்ல வேலை நேரா வந்து கேட்டீங்களே, 4 பேருக்கிட்ட போய் சொல்லி தண்டோர அடிச்சுங்க, அவ்வளவுதான். என் வாழ்க்கையும் போயிருக்கோம், இவ வாழ்க்கையும் போயிருக்கோம். போக்கா போய் வேலையா பாருக்கா. தம்பி எங்களை மன்னிச்சிருப்பா. நான் எப்பவுமே இந்த அக்காட்ட சொன்னேன், அந்த தம்பி எல்லாம் அப்படி கிடையாதுன்னு. நீ எவ்வளவு ஒரு நல்ல மனசோட வந்து இவளுக்கு ஒத்தாசை பண்ற. இதுவே வேற பையனா இருந்தா எப்படா இவளை ஏமாத்தி இவகிட்ட இருக்கிறதெல்லாம் புடிக்கிட்டு போலாம்னு பாத்திருப்பான். உன் தங்கமான மனசு யாருக்கும் வராது. ஏ வசந்தி, எப்படி தலைக்கிட மாறிட்டா? தம்பி என்னைய மன்னிச்சிருங்க தம்பி. நான் உங்ககிட்ட பேசுனது தப்புதான். நீங்க அப்பப்ப வர்றது போறதெல்லாம் பார்த்து எங்களுக்கு ஒரு மாதிரி பதபதன்னு இருந்துச்சு. இந்த பொண்ணும் பாவம், ஆத்தாப்பம் இல்லாத பொண்ணு, சரி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நீ தான் எதை ஏமாத்துறேன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்படிலாம் எந்த பையனும் ஒரு பொண்ணை ஈஸியா ஏமாத்திர மாட்டாக்கா. என்னையும் பேத்தா ஒரு பொண்ணு தானே. அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கலை கிடையாதுக்கா. ஊர்ல இருக்கிற யாரை வேணா சொல்லுங்க, கலையை நம்பி தங்க வைக்கலாம்க்கா. எனக்காக கலை எவ்வளவு ஹெல்ப் பண்றான்னு தெரியுமா? நான் எல்லாரும் கலையும் என்னையும் தப்பா பேசுறத நினைச்சுதான் நான் கலையை இப்பெல்லாம் எதுக்குமே கூப்பிடுறது இல்ல. ஏமா நித்யா, எவ பேசுறது? யாங்கிட்ட சொல்லு. பேசுற நாக்க அறுத்து உன் கையில கொடுக்குறேன். ஐயோ அக்கா, அதெல்லாம் எதுவும் வேணாம். யாராவது ஏதாவது பேசிட்டு இருந்தா போறாங்க. உளவாய மூணாலும் மூடலாம், ஊர்வாய மூடவா முடியும்? நம்ம உண்டு நம்ம வேலை விட்டுன்னு பாத்துக்கிட்டு போக வேண்டியதே. சரி தம்பி, நீங்க கிளம்புங்க. இனி நித்யாவை நாங்க பாத்துக்கிறோம். இனி நீங்க எதுக்கும் சிரமப்பட வேண்டாம். இனி நித்யாவை பாத்துக்கிறது எங்க 3 பேரோட பொறுப்பு, சரியா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இவளை இப்ப நம்ம விட்டுட்டு போனா அவ திடீர்னு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா இனி எனக்கு அந்த கவலையே இல்லக்கா. பாவம்க்கா, அப்பா அம்மாவையும் இறந்துட்டு புருஷனையும் இறந்துட்டு தனியா நிக்கிறாக்கா. அவளுக்கு நம்மளால முடிஞ்சது செய்யலனாலும் நம்ம அன்பு கொடுத்தா போதும்க்கா. இப்ப நாம அவளுக்கு ஆறுதலா இருந்தா அது அவ வாழ்க்கைக்கு பெரிய புண்ணியமா இருக்கும். இக்கா, அவளை ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு ஊசி போட்டுட்டு வந்து விடுறேன். கொஞ்சம் பாத்துக்கோங்க, சரியா? என்ன நித்யா, ஆஸ்பத்திரிக்கு போலாமா? சரி கலை. கலை, இனி நீங்க வர வேணாம். என்னால தானே உனக்கு இந்த கெட்ட பேரு. லூசு, அப்படியெல்லாம் இல்ல. பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம மனசுக்கு நம்ம உண்மையா இருந்தா போதும், சரியா? சரி கலை. நான் சாயந்தரம் வரையில அம்மாவை கூப்பிட்டு வரேன். வசந்தி, எல்லாம் ஒன்னாலடி பாரு. இந்த பையன் நல்ல பையன் சொன்ன கேட்டியா? வசந்தி இருக்கா பாரு. எப்பா, இவளை நம்பி நம்ம எதுவும் காரியத்துல இறங்கணும், அவ்வளவுதான். அப்படியே குட்டையை குழப்பட மாதிரி மாறிட்டா பாரு. அக்கா, நான் இங்க இருந்து வரையில இவனை விளக்கமத்தலாம் அடிச்சு துரத்துறோம்னு ஏதோ கனவோட வந்தேன். ஆனா இப்படி எல்லாம் புசுவானமா பொசுங்கி போகணும்னு நினைச்சு வைக்கல. ஏண்டி, உனக்கு ஏன் இப்படி ஒரு அல்ப புத்தி?